திருமாறன் சார் சார் வாங்க அப்படியா சவுண்ட் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கிற மதிப்பிற்கு மரியாதை என்று மனமாற உளமாற இறைவனுடைய சாட்சியாக வாழ்த்துகிறேன். இப்ப தமிழ்நாட்டுல கூட்டணி ஒண்ணு பேச ஆரம்பிச்சாலே டெல்லி உள்ள வந்துருதுன்னு செங்கோட்டையன் சொல்றாரு சார். பலமுறை டெல்லிக்கு வந்தவர் அவரு. நாங்க கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம், டெல்லியில இருந்து வந்து ஸ்பாயில் பண்ணிடுறாங்க அப்படின்லாம் பேசுறாரு விஜய். அண்ணன் செங்கோட்டையனை எனக்கு 30 வருஷத்துக்கு மேலாக தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவர் அமைச்சராக இருந்த போதும் தெரியும், அமைச்சருக்கு பின்னால் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுபோல் கன்னியாகுமரியில் ஒரு மாத காலம் நான் அவர்கள் ஒன்றாக தங்கியிருந்தோம். 1998ஆம் ஆண்டு திருநெல்வேலி நடைபெற்ற வெள்ளி விழா மாநாட்டில் நாங்கள் இருவரும் முக்கிய பங்கெடுத்து கொண்டோம். முழுவதுமாக நான் உணர்ந்தவன். அவரை நினைத்து உண்மையில நான் மிகவும் ரொம்ப வருத்தப்படுகிறேன். எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய வருத்தத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டெல்லி எந்த விஷயத்திலும் இங்கே தலையிடுறதில்லை. இங்கே தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் இருக்கிறார். அவர்கள் வந்து பேசி முடிச்சுட்டு அங்கே டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க. அதன் பிறகு இங்கே வச்சு தான் மதிப்புக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மதிப்பு அண்ணன் டிடிவி அவர்கள் இங்கே வச்சு தான் டெல்லியில் போய் பேசி முடிச்சாங்க. இங்கே வச்சு தான் பேட்டி கொடுக்காங்க, ஒன்றா இணைஞ்சு பேட்டி கொடுக்குறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு பின்னால் அதில் கூட ஒன்றாக இணைந்து அங்கே வச்சு தான் பேட்டி கொடுக்குறாங்க. ஆக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எந்த விதத்தில் அவர் சொல்வது சரி என்பது எனக்கு தெரியாது. சார், இப்போ ஓபிஎஸ் பேசுறீங்களா இல்லையா சார்? அவரை கூப்பிடுறீங்களா இல்லையா? ஏன்னா அவர் மட்டும்தான் இப்போ தனியா இருக்கிறாரு. அதாவது என்னன்னா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பற்றி நான் எந்த கருத்தும் ஏன் சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு கட்சியில் இருந்தாங்க, அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அந்த கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனை, அதை பற்றி நம்ம பேசுவது என்பது சரியாக இருக்கு. அவர்கள் கூட்டணி இருந்தது உண்மை. மதிப்புக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் கூட்டணி இருந்தாங்க, அப்புறம் கூட்டணி வெளியே போயிட்டாங்க. அரசியல் கட்சிகளில் கூட்டணி சேருவதும் சேராதிருப்பதும் ஒரு நடைமுறை உங்களை எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ் இருந்த உண்மை தான். இப்போ வர்றது வராது வந்து அது இனிமே காலம்தான் பதில் சொல்லும். சார், இப்போ கூட்டணி ஆட்சி சாத்தியம்னு டிடிவி நேற்று சொல்றாரு. நான் என்னோட சார்பில் போட்டிடுறவங்க அமைச்சராகிறது என்னோட ஆசை, ஆனா நான் நிபந்தனை எதுவும் விதிக்கல. அது சாத்தியமா சார் உங்க அதிமுக பாஜக கூட்டணி? அது அவருடைய ஆசைன்னு தானே சொல்லியிருக்கேன். ஆசை, ஆனா நான் போட்டியிட இல்லைன்னா அப்போ அதை பத்தி நான் எந்த விதமான கருத்து நான் சொல்ல முடியும். வேற நம்பினாரு, அதாவது மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நான் போக மாட்டேன்னு செங்கோட்டையன் நம்பினாரு. இன்னும் திமுகவுக்கு போன வைத்திருக்குமோ உள்ளிட்டவங்க எல்லாம் நம்புனாங்க, ஆனா அது நடக்கல அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்பிக்கை எங்க மாறுச்சு? அவங்க எல்லாம் நம்பினாங்க இல்ல, அதை பத்தி நான் ஏன்னா அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கையை நான் கருத்து சொல்றதோ அதை முரண்பாடாக சொல்லவோ அது சரியாக இருக்காது. அது ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை. அதை பொறுத்து இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க எல்லாரும் பத்திரிகையில் திருப்பி கேட்டுட்டே இருந்தீங்க, உங்க கட்சியிலிருந்து ஒருத்தரா வெளியே போயிட்டு இருக்காங்களேன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஆனா இப்போ ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே தை மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லி, அதனால நீங்க எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க, இனிமேலும் வருவாங்க. வரும்போது நான் உங்களுக்கு தெளிவான பதில இன்னும் சொல்றேன். தோல்விகளை சந்தித்தவர்களை தான் திரும்பி சேர்த்துக்கிட்டு ஒரு ஒட்டு போட்ட கூட்டணி அப்படின்னு முதல்வர் தஞ்சையில விமர்சனம் பண்ணாரு. எப்படி பாக்குறீங்க அவரை விமர்சனம்? முதலமைச்சர் சொன்னார், தொடர் தோல்வியை சந்திச்சவங்களை தான் இப்ப மீண்டும் ஒட்டு போட்டு சேர்த்திருக்காங்க. இது ஒரு பில்டப் கொடுக்குறாங்க, இந்த உடஞ்ச கூட்டணியை சேர்ந்துட்டு பில்டப் கொடுக்குறாங்கன்னு பேசியிருக்காங்க முதலமைச்சர் சொன்ன கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதாவது ஒரே ஒரு கருத்து,
இதுக்கு முதலமைச்சரும் பதில் சொல்லணும், நீங்களும் மீடியாக்களை சொல்லணும். என்னைக்காவது தொடர்ந்து திமுக ஆட்சியில் வந்திருக்கா? திமுக ஆட்சி இல்லை இதுவரை. அப்போ அவங்க தோல்வி தானே சந்திச்சுட்டு இருக்காங்க. திமுக தொடர்ந்து தோல்வியை சந்திச்ச திமுக, தொடர்ந்து வெற்றியே பெறாத திமுக, தொடர்ந்து ஆட்சியிலே இல்லாத திமுக. மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொல்றாங்கன்னா எனக்கு தெரியல. 1991 அம்மா முதலமைச்சர். அதுக்கு முன்னால 3 முறை புரட்சியாளர் எம்ஜிஆர் முதலமைச்சர், 3 தடவையும் தோத்துருக்காங்க. அப்போ கூட கலைஞர் சொன்னார், 12 ஆண்டு வனவாசம் 2 ஆண்டு அஞ்ஞான வாசமா, எங்களுக்கு வாழ்வே கிடையாதா அப்படின்னு கலைஞர் சொன்னார். அப்போ தொடர்ந்து தோல்வியை சந்திச்சது யாரு? இல்லை நான் சொல்றேன் கேள்வி. தொடர்ந்து தோல்வியை சந்திச்சது யாரு? திமுகவா அண்ணா திமுக கூட்டணியா? 1967 72 பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஜெயிச்சது கிடையாது. அப்போ தொடர்ந்து தோல்வியை சந்திச்சது யாரு? திமுக. உண்டா இல்லையா? இல்லை சொல்லுங்க, உண்டா இல்லையா? ஓகே ஓகே சொல்லுங்க, அதான் கரெக்டு, அப்படிதான் சொல்லணும். இல்லை ஆமா, ஏன் அந்த விமர்சனம் நான் பதில் சொல்றேன். அது சரியா, நான் சொல்றது சரியா தப்பா நீங்க சொல்லணும்ல. அது நீங்க ஓகேன்னு சொன்னீங்க, வெரி குட், வரவேற்கு. இல்லைங்க சார், அதன் பிறகு 91 அம்மா, 96 கலைஞர், 2001 அம்மா, 2006 கலைஞர். அப்போ பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி 90 இடங்களும் மைனாரிட்டி கவர்மெண்ட் முழுசா வெற்றி பெறல. 2006 முழுசா வெற்றி பெறல மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுக. 2011 அம்மா முதலமைச்சர், 2016 அம்மா முதலமைச்சர். புரட்சித் தலைவர் 3 தடவை தொடர்ந்து முதலமைச்சராக வந்திருக்கார். அம்மா 2 தடவை தொடர்ந்து முதலமைச்சராக வந்திருக்கார். அப்போ அதெல்லாம் தோத்தது யாரு? திமுக. இன்னைக்கு ஏதோ ஆளுங்கட்சியில் வந்துட்டதுனால தொடர்ந்து ஜெயிப்போங்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு பொய் பிரச்சாரத்தை இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனால் முதலமைச்சர் சொல்லுறது என்ன செய்யுது? சரியில்லை சார். அப்புறம் சட்டமன்ற தேர்தல் 2021, திரும்ப அடுத்த நாடாளுமன்ற தேர்தல், இதெல்லாம் தொடர்ச்சியா ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற மீனிங்ல சொல்றாரு. அடுத்த தொடர்ச்சியா நீங்க உங்க கூட்டணி தோத்து, நான் தொடர்ச்சியா தோத்ததை சொல்றேன், அவரு தொடர்ச்சியா தோத்ததை நான் சொன்னேன். நீங்க அவர் 2 தடவை தான் நீங்க சொல்றீங்க. 2019 2021 நான் எத்தனை தடவை? 17 தடவை அவங்க தோத்துருக்காங்க. அதை நான் சொன்னேன் சார். அதாவது இபிஎஸ் இடையில உங்களை விட்டு விலகினாலும் ஓபிஎஸ் தொடர்ந்து உங்களுடைய கூட இருந்தவர். அவரை பாஜக கண்டுக்கல, இது பண்ணல, அவங்க வச்சுட்டாங்க அப்படின்லாம் அவர் கூட இருக்கிறவங்க சில பேர் பேசுறாங்க. சார், கூட இருக்கிறவங்க நிறைய பேர் கருத்து சொல்லத்தான் செய்வாங்க. அதாவது அரசியல்ல தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தானே தவிர தொண்டர்கள் எடுக்கிற முடிவு அப்படிங்கிறதுல தலைவர்கள் சில முடிவுகள் எடுப்பாங்க, தொண்டர்கள் அவமதிச்சு போவாங்க. நீங்க ஏன் முடிவு எடுக்க முடியாம இருக்கீங்க? நாங்க நல்ல முடிவு தான் எடுத்திருக்கிறோம். ஓபிஎஸ் அழைக்கலையே, அதிகாரப்பூர்வமா வாங்கன்னு தினகரன் சொல்றாரு, அவர் வரணும்னு சொல்றாரு. நீங்கெல்லாம் அந்த கூட்டணிக்கு தலைமையான நீங்களாம் ஏன் அதை சொல்ல மாட்டீங்க? நான் இன்னைக்கு நேற்று சொல்ல ஆரம்பத்தில் எல்லாரும் ஒன்று சேரணும்னு ஆரம்பத்தில் சொல்லுவோம். எல்லாருக்கும் போது அதில் எல்லாருமே அடங்கிடும். பன்னீர்செல்வம் வெளியே இருக்காரு. அப்படி இல்லை, நிறைய பேர் வர வேண்டியிருக்கு. நிறைய கட்சிகள் வருதா சார்? இன்னைக்கு கல்யாண வீட்டில் மணமக்களை நல்லா வாழ்த்துங்க எல்லாரும்.